இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தலைநகராக தமிழர் ஒவ்வொருவரின் கனவுகளில் குடியிருந்தது இந்த திருகோணமலை. இன்றும் உலக வல்லாதிக்க நாடுகள் பல தங்களின் பூகோள நலன்களுக்காக வர்த்தக வலையமைப்புகளினை எங்களின் கோணமலையை சுற்றி தனது கால்களை பதித்துள்ளமை இங்கு கவனிக்கத்தக்கது. பல ஆயிரம் பழமையான கோணேஸ்வரர் கோயிலும் அதன் தோற்றமும் தமிழனுக்கு நிகர் தமிழனே என்பதை பறைசாற்றுகிறது. ராமாயணத்தில் வரும் கதாநாயகனாக தமிழன் உலா வந்த இடமும் அவன் ஆண்ட இடமும் இந்த திருகோணமலை தான் என வரலாறு கூறுகின்றது. எழில் கொஞ்சம் இயற்கை துறைமுகமும் அதன் தோற்றமும் இன்றும் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக திகழ்கின்றது இந்த திருகோணமலை. போராடி வாழ்வதென்று புறப்பட்ட இனம் இன்று வாழ்வதற்கே போராடும் அவலத்தை மாற்றுங்கள். போராடி வாழ்வதென்று பொருள் உணவுன்றது கூட நல்ல வசதி இல்லை. பதிவெடுப்பினும் அதுக்கான உதவிகள் இதுவரையும் 4 வருஷமாக தடுப்பால வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கும். அன்பே சிவம் நிறுவனத்தினர் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திருமதி கணேசலிங்கம் சசிகலாவின் திருநிறை செல்வி இஷானிகாவின் பூப்புனித நீராட்டு விழாவினை முன்னிட்டு திருகோணமலை மூதூர் பள்ளி குடியிருப்பில் வாழும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி குடியிருப்பு மகாவித்தியாலய மாணவர்களுக்கு மதிய போசனமும் பாடசாலைக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்காக சென்றபோது தங்கப்புலம் பள்ளி குடியிருப்பு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணபிள்ளை கோணேஸ் என்பவரை சந்தித்தோம். எமை வாட்டிட பரிதாபத்தில் நிலை கூட்டிய ஓலங்கள் கேட்கிறதே. பசியாலே எமை வாட்டிட பரிதாபத்தில் நிலை கூடிய ஓலங்கள் கேட்கிறதே. ஓலங்கள்
கேட்கிறதே, உங்கள் ஓலங்கள் கேட்கிறதே. நான் இருக்கிற இந்த கிருஷ்ணபிள்ளை கோணேஷ், என்ற இயக்க பேர் வதனன். நான் இப்போ தங்கபுரம் பள்ளிக்குடிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறேன். 2009 ரிலீஸ் ஆகினாங்க. 2009 இருக்கிறோம். வாழ்வாதாரத்துக்கு இப்படி தான். நான் விளக்கு மரம் அடிக்கிறேன், சைக்கிள் பச்சு போடுறேன், மோட்டர் சைக்கிள் பச்சு போடுறேன். என்னையால் ஏண்ட தொழிலை நான் செய்து கொண்டு இந்த குடும்பத்தை காட்டிக்கொண்டு இருக்கேன். இதுதான் என்னையாலே செய்யலுமென்ற தொழில். வெள்ளாமை செய்ய இயலாது எங்களால். ஒரு தோட்டம் செய்ய இயலாது. தோட்டம் செய்கிறதுக்குரிய காணி இல்லை. அப்போ ஒரு வெள்ளாமை செய்கிறதுக்கான ஒரு வெள்ளாமை செய்கிறோன்னா நம்ம ஒரு கூலியால் வச்சு செய்யணும். அதுக்கு நம்மளுக்கு முதல் இல்லை. அந்த அளவுக்கு நம்மளால் இயலாது. வேண்டாத உதவியை வச்சு செய்து கொண்டு வரோம். முன்னாள் போராளிகள் நான் முன்னாள் போராளி மண்டதி சண்டையில் காயப்பட்டு இப்படி இடுப்புக்குள்ள உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன். 95ஆம் ஆண்டு காயப்பட்டு எனக்கு 4 கல்யாணம் கட்டி 4 பிள்ளைகள் இருக்குது. 4 பிள்ளைகள் இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் இந்த இடம்பெயர்ந்து புல்மோட்டை முகாமில் வச்சுருந்தாங்க. அந்த எங்களை தடுப்பு கேட்டல 7 ஆண்டு ரீதியில் தடுப்பு கேட்டல. அதன் காரணமாக எங்களை ரிலீஸ் ஆகி இங்கே விட்டாங்க. நான் சொந்த ஊருக்கு இப்போ வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. டிஎஸ் ஆஃபீஸால் முதல்ல ஆரம்பத்தில் வந்தவொடனே ஒரு 20,000 காசுவே செய்தாங்க. அதான் எங்களுக்கு வாழ்வாதாரம்னு செய்தாங்க. அது பிறகு அரசாங்கமாக இந்த நிறுவனமாக ஒன்றும் இதுவரையில் எங்களை பார்த்ததும் இல்லை, எதுவும் தந்ததும் இல்லை. இந்த தற்காலிக கொட்டிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வரிய அடிப்படை உதவியாக ஒரு இதுவும் இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த சொந்த முயற்சியால் காலிழந்தும் நான் இந்த கௌரவத்தை இழக்கலை. அதாவது காலிழந்து அந்த 4 பிள்ளைகளையும் மனுஷையும் வாழ வைக்கணும் பண்ணுறதுக்காக கூலி தொழில் விளக்கு மரம் அடிக்கிறது. அதால் என் சீவியத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இன்னும் தாக்கட்ட இன்னும் ஒரு உதவியும் கேட்டு போகிறதுக்கு நான் இன்னும் அப்படி ஒன்றும் போகலை. ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் வரலை. இன்னும் வந்திருந்தால் எங்களுக்கு இனிமேலாவது எங்களை புலம்பெயர்ந்த மக்கள் தான் இனி எங்களுக்கு முன்னிலையாக எடுக்கிறேன்டா. புலம்பெயர்ந்த மக்கள் தான் அவங்களோட சார்பில் எதுவும் உதவிகள் கிடைச்சா நாங்கள் ஒரு விளக்குமாறா இல்லை ஒரு ஆட்டோ எடுத்து ஓடணுமா இருந்தால் கூடி அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தால் கூடி நாங்கள் அதை கொஞ்சம் 4 பிள்ளைகளையும் கொண்டு நல்ல நிலைக்கு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. புலம்பெயர்ந்த மக்களால் உதவி செய்ய வேண்டும் தான். சமத்தி இப்போ பதிஞ்சிருக்காங்களே, இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. எப்போன்ற சொல்லிடலாது. 6 மாதமாக இல்லை சில 1 மாதமானு சொல்லிடலாம். இப்போ பதிஞ்சிருக்காங்க. அதில் சமத்திர முடிவு நாங்கள் சுவரை சொல்லிடல. எப்போண்டு வருமானு சொல்லிடல. மைந்த சின்ன காசும் மட்டும்தான் 3000 கிடைக்கும் எனக்கு. அது கிடைக்கும். அது போய் சொல்லக்கூடாது, கிடைக்கும். அந்த 3000 கிடைக்கும். அதை விட வேறு இந்த அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த வித ஒரு கொடுப்பனவும் இல்லை. 3000 ரூபாய் தவிர வேறு எந்த கொடுப்பனவும் இல்லை. நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் போகுது இந்த இதுவரைக்கு. நாங்கள் வந்த காலத்து நிறுவனங்கள்லாம் மைந்ததுக்குள்ளே வந்தாங்க. மைந்த அரசாங்கத்துக்குள்ள நிறுவனங்களுக்கு வன்னி கிள்ளஞ்சி மாவட்டத்துக்கு அனுப்பினாங்க. இப்போ இங்கே நிறுவனம் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. இயக்கத்தில் கட்டுப்பாடுகளுக்குள்ள இயக்கம் எங்களுக்கு தலைவர் நல்ல அப்பாத்தவர் வாகனங்கள் வச்சுருந்தாங்க. சொந்த வாகனம் தந்தவர், குடும்பத்துக்கு வாகனம் மாதம் சம்பளம் தந்தவர். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எந்த வாழ்க்கையில் எந்த சாப்பாடில் எந்த இதில் எங்களுக்கு குடும்பத்தில் எந்த சிக்கலும் ஒன்றும் இல்லை. எந்த நல்ல வடிவாக எங்களை தலைவரை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தேன். ஆனால் இப்போ எங்களுக்கு ஏன் நாதியில் ஊடி நாயிலையும் குடிக்கவலாக தான் இப்போ இருக்கும். பிரகாரம் இருக்கக்குள்ள அது சொல்லியலை அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு சில ஆக்களுக்கு விளங்காத ஆக்களும் இருப்பாங்க. ஆனால் என்னம்மா இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நாங்கள் இப்போ செய்கிறது என்ன நாங்கள் விளக்கு மாற கொஞ்சம் அடிக்க ஈக்கில் எடுக்கிறேன்டா. ஈக்கில் எடுக்க போகிற கஷ்டம். வாகன வசதி இல்லை எங்களுக்கு. 3 செட் சைக்கிளை கொண்டு போய் தான் எடுக்கணும். இப்போ வாகன வசதி இருந்தால் நாங்கள் ஒரு வாகனங்கள் எங்களுக்கு ஓட்டோ இருக்குமா இருந்தால் நான் அதை என்ன மேல்படுத்துவேன். ஒரு 1000 விளக்கு மாற இப்போ அடிக்கிற 25 விளக்கு மாற ஒரு 50 ஆக்குவேன். 50 100 ஆக்குவேன். 100 25 75 ஆக்குவேன். 150 ஆக்குவேன். அப்படியே பெருகி கொண்டு என் வாழ்வாதாரத்தை நான் அதில் நாம் விழுந்தோம். கண்ணீர் மழையில் நாம் நனைந்தோம். கனவோ என நாம் இருந்தோம். கடலின் மடி தான் அடைந்தோம். மண்ணின் மேலே நாம் விழுந்தோம்.
உடலும் சோர நாங்களும் வீதியற்றோ கருகி உருகி மண்ணில் கிடந்தீர் கண்ணீர் பெருகி உம்மை கடந்தோம் ஓலங்கள் கேட்கிறதே உங்கள் ஓலங்கள் ஒரு விளக்குமாரில் 60 ரூபா கிடைக்குது. சுவர் சொல்லிட் பண்ணி நான் சொல்லுவேன். ஒரு விளக்குமாரில் 60 ரூபா இருக்குது. 40 விளக்குமாறு விற்றோம்டா இந்த குடும்ப செலவுக்கு படிவாக்கான். ஆனால் நான் அந்த அளவுக்கு 40 அடிக்கிறல்ல, கொஞ்சம் 10 5 விளக்குமாறு தான் அடித்து கொண்டு வரேன் இப்போதைக்கு. ஏன்டா என்னட்ட இந்த போக்குவரத்து பிரச்சனை இருக்குது. அதில் கொஞ்சமாக தான் அடித்து கொண்டு வந்து சைக்கிள் பச்சு போடுறது, மோட்டர் சைக்கிள் பச்சு போடுறது, அந்த வாழ்க்கையை தான் நான் தொடங்கி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த பெரிய அளவுக்கு இந்த விளக்குமாறு மூவிங்கில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. ஆனால் அந்த மார்க்கெட்டுறதுக்கு ஏற்றதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் ஒரு 3 சீல் சைக்கிள் தந்தாங்களே, அது உடஞ்சி போயிட்டு இப்போ அதுக்கு போய் கேட்டால் சொல்கிறாங்க உங்களுக்கு வண்டி தந்தானே. அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் நடவடிக்கையும் பார்த்தா அவங்க இதைத்தான் செய்கிறாங்க, வண்டியில் தந்தானே இல்லை உங்களுக்கு வந்து. ஆனால் அங்கே ரெகுலர் எங்களுக்கு வண்டியில் உடஞ்சா எங்களுக்கு நாங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா வண்டி மாற்றி கொண்டே இருப்போம். வண்டியில் உடஞ்சா வண்டியில் தூக்கி கரைஞ்சி விட்டு புது வண்டியில் தந்து கொண்டிருப்பாங்க. எங்களுக்கு இப்போ அந்த வாழ்க்கை இல்லை. இதுதான் எங்களோட கால். எங்களோட கால் இப்போ நடக்க ஏழுமண்டா நாங்கள் பிரச்சனையில் வண்டியில் பற்றி வண்டி இந்த இதில் இருக்க மாட்டோம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் காலாக இருக்குது. வண்டியில் உடைஞ்ச போன நிலைமையில் எனக்கு காலும் உடைஞ்ச நிலையில் இருக்கும். ஆனால் எனக்கு வண்டியில் இப்போ கட்டாயம் இந்த நடந்து டொய்லெட்டுக்கு போகிறதுக்கா ஒரு இதுக்கு போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இருக்குது. வண்டியெல்லாம் உடைஞ்ச நிலையெல்லாம் இருக்குது. வண்டியெல்லாம் உடைஞ்ச நிலையெல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறோம். வந்த காலத்துலேருந்து கதிரையெல்லாம் இருக்கிறேன். கொமட் இல்லை, கொமட் வசதியெல்லாம் இல்லை நம்மள்கிட்ட. டிஎஸ்சி ஆஃபீஸில் காய்ச்சா சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் தருவோம்ன்றாங்க. நாங்கள் ஆட்டோ போய் கேட்குறோம். அவங்கள்ட்ட பைபாஸ் பண்ணி இல்லை. அவங்க அரசாங்கம் அவங்கள எடுக்கிற முடிவு எப்போ எடுக்கிறாங்களோ அது எப்போ கிடைக்குமோ அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கல. அவங்கள எப்போ தருவாங்கன்றது இல்லை. ஒரு வருஷம் சொல்லுதோ இல்லை நம்ம செத்ததுக்கு பிறகு தான் அந்த திட்டங்கள் வருதோ அது சொல்லலை. அரசாங்கத்தில் திட்டத்தை நம்ம நேரடியாக சொல்லலை. எங்கள் கொமட் தான்னு சொல்லி போய் கேட்டு அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க உங்களுக்கு தாரம் நீங்கள் இருங்க, நான் தாரம் தந்த இந்த இவ்வளோ காலத்துலேருந்து கொமட்டுன்னு கேட்டுக்கொண்டு பிரதேச சபைக்கு எத்தனை நேரம் போயிருப்போம் எல்லாத்தோடு. அவங்கள மைண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு நாட்டுக்காக எடுபட்டோம். இப்போ நாட்டுக்காக போய் எங்களோட வாழ்க்கையை முழுதாக அர்ப்பணித்தும் எங்களுக்கு ஒரு பலன் இல்லை என்ற ஒரு ஆவலோடு இருக்கிறோம். இப்போ ஆற்ற நாங்கள் கையேந்தி நிற்கிற இக்கட்டான நிலையில் நிற்கிறோம். இதான் என்னால் உங்களுக்கு சொல்ல இயலும். காயப்பட்டது புறம் திருமணம் செய்தது, அதாவது எங்களுக்கு விடுதலை புலிகள் பிரபாகரனாலும் கல்யாணம் செய்யப்பட்டது. அங்கே இருந்து கூட நல்லா தான் இருந்தோம். எங்களை கொண்டு இப்போ கடைக்கு யுத்தம் முல்லை, அதாவது எங்கே மண்டதி இல்லை என்ன முள்ளிவாய்க்காலில் கடைசியாக கப்பலில் இந்த 7வது நான் 2ஆம் தரமும் காயப்பட்டேன். அதாவது இடுப்புக்குள்ள உணர்ச்சியில் இருக்கிற மண்டதியில் காயப்பட்டும் திருப்பி 2வது 2 மாதனும் நானும் காயப்படவில்லை. கடைசி கப்பலில் எங்களை ஏற்றுனாங்க. இப்படி 7ஆம் தரையில் மனுஷன் கற்பனையாக இருந்தவ கடைசி காலத்தில். அப்போ அந்த டைமில் பார்த்தேன் எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிச்சு கப்பலில் போகிறது. அப்படியே கப்பலில் முகாமில் புல்மொட்டையில் கொண்டு விட்டு பதவியாவில் கொண்டு கடைசியாக தம்பளையில் கொண்டு வச்சுருந்தாங்க. தம்பளையில் குடும்பமெல்லாம் பிரித்து தம்பளையில் நான் காயப்படுத்தி வச்சு 3 மாதத்துக்கு பிறகு ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்த்து 6 மாதத்துக்கு பிறகு அங்கேருந்து எங்களை குடும்பத்தோடு ரிலீஸ் ஆகினாங்க. ரிலீஸ் ஆகி இப்படி சொந்த அதாவது குழந்தை அடைக்கிறதுக்காக தான் வைக்கின்றது. அந்த ரீதியில் நாங்கள் ரிலீஸ் ஆகி குடும்பத்தோடு இங்கே மூதூரில் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். நாங்கள் பிளம்ப இந்த மக்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன் என்ன காரணம், நாங்கள் வன்னியில் இருக்கக்குள்ளே இருந்து நாங்கள் வன்னியில் எப்படி இருந்தாங்களோ எப்படி நாங்கள் இந்த எங்களை அதாவது நாங்கள் 7 ஆண்டு இருக்க ரீதியில் எங்களை எப்படி ஒன்றுக்கும் குறையில்லாமல் தான் பார்த்தாங்க. அதாவது விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தாங்க, முன்னாள் போராளியாக இருந்தாங்க. எங்களை நல்லா பார்த்தாங்க, இனியில் மாதிரி நல்லா பார்த்தாங்க. ஒன்றுக்கும் குறையில் மருந்து அடிப்படையிலேருந்து எங்களுக்குரிய சாப்பாட்டு ஒழுங்குலேருந்து ஆட்டோன்னு இருந்தாங்க, எரிபொருள்லேருந்து சகலதும் அந்த மாதிரி தான் பார்த்தோம். நாங்கள் எப்போ இராணுவத்துக்குள்ளே ஒரு சிக்கலான போருக்குள்ளே மாட்டுப்பட்டு எப்போ இராணுவத்தில் கையேந்தினமோ அண்டிலேருந்து எங்களுக்கு நக்கு வரம் அது மட்டும் இல்லை. அதை மட்டும்தான் புலம்பெயர்ந்த மக்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறது ஒன்று என்னென்னா, உங்களால் எங்களுக்கு இப்போ உங்களால் என்ன வசதி செய்யலுமோ புலம்பெயர்ந்த மக்கள் ஆகிய நீங்கள் எங்களுக்கு என்ன வசதி செய்யலுமோ அதை செய்தாங்க.
நாங்கள் இனியிலேருந்து ஒரு பர்ம கோட்டுக்குள்ளே இப்போ வாழ்கிறோம். ஆனால் வெளிப்பில் பிரபாகரன்ற இதுக்குள்ளே இருக்கக்குள்ளே இனியில்லமாக இருந்தாங்க, அந்தமாக இருந்தாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத எங்களோட தலைவர் பார்த்தவர். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எங்களோட பிள்ளைகளை எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தது, எந்த குறையும் இல்லாத மாதிரி. இப்போ நாங்கள் மஹிந்த அரசாங்கத்துக்கு இப்படி மஹிந்த அரசாங்கம் எங்களை சன்றாக சொல்லிச்சு, நாங்கள் அதில் சன்றாகணும் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நாயிலேயும் கேவல மாற்றம் தீரும். தலைவர் எங்களை ஒரு இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வளர்க்கலை. உங்களுக்கு என்ன ஒரு கட்டமைப்பில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து நாங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எங்களுக்கு பிரபாகரன் இங்கே ஏலாட்டியும் எப்படி இருக்கணுமென்றதை வாழ்ந்து காட்டணுமென்று அதை மட்டும் உறுதியாகி தந்திருக்கேன். நீங்கள் கால் ஏலாமல் போனீங்களோ இல்லை ஒரு அங்கவீனமாக போகிறீங்களோ உங்களுக்கு இப்படித்தான் இருக்கணுமென்ற ஒரு தொழிலை ஏற்படுத்தி தந்திருக்கார். அதோண்டு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எவ்வளோ காலம் 23 வருஷமாக இருந்ததுக்கு எங்களுக்கு ஒரு பலன் ஒன்று தந்திருக்கா. என்னென்னா நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணுமென்றதை ஏற்படுத்தி தந்திருக்கேன். அந்த நம்பிக்கையில் நான் தன்னம்பிக்கையோட இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வரேன். அதாவது புலம்பெயர்ந்த மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு எங்களோட கருத்தை நீங்கள் விளங்கி கொண்டு உங்களால் ஏண்ட உதவியை எங்களுக்கு செய்வாங்க. அதாவது புலம்பெயர்ந்து இருக்கிற உறவுகள் நாங்கள் விடுதலை புலிகளில் இருந்த அமைப்பில் எங்களில் இப்படி என்ன மாதிரி பரலசான 140 போராளிகள் முன்னாள் போராளிகள் இருக்கிறாங்கன்னு நான் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் பேர் படக்கப்பில் சேர்த்தாங்க. அதாவது நீங்கள் எனக்கு மட்டும்தான் இந்த உதவின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல, எனக்கு மட்டும்தான் நீங்கள் செய்தாங்கன்னு கேட்கல. என்ன போல் இருக்கிறவள் அதாவது குடும்பக்காரர் இருக்கிறாங்க, கழுத்துக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, கழுத்துக்கள் எல்லாமே குடும்பக்காரர் இருக்கிறாங்க. அப்போ அப்படியான ஆகலை நீங்கள் இனங்கண்டு அவங்களுக்கு உங்களால் ஏந்த உதவி என்ன செய்யணும், அதுக்காக நான் எவ்வளோ உங்கள்கிட்ட நாங்கள் இதான உதவி இதான என்று கேட்கல. நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட சொல்கிறோம், உங்கள்கிட்ட தயவு செய்து கேட்குறோம். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நீங்கள் உங்களால் உங்களோட மனம் விரும்பி எவ்வளோ தாரீங்களோ நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏண்டா நாங்கள் எல்லா வாழ்வையும் இழந்து நாட்டுக்காக தான் போராடி எல்லா வாழ்வையும் இழந்து இனி என்ன கடைசி நிலையில் என்ன இருக்கணுமோ உங்களால் கடைசியில் என்ன தொழில் செய்யணுமோ பிச்சை மட்டும் எடுக்கலை, மற்ற தொழில் எல்லாம் செய்கிறோம். உங்களால் என்ன உதவி செய்யணுமோ அதை நீங்கள் எனக்கு மட்டும் செய்யாங்க. என்ன போல் மற்ற முன்னாள் போராளி இருக்காங்க அவங்களையும் இனங்கண்டு அவங்களுக்கு தார பங்கை எங்களுக்கு தாங்க எல்லாம் கேட்குறோம். அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து இவர்களுக்கு உதவிட வாருங்கள் எம் உறவுகள். ஒரு நாட்டுக்காக உழைத்தவர்கள் இன்று நாதியற்று நிற்கின்றார்கள். அரவணைத்துக் கொண்டால் வரலாறு உங்களை வாழ வைக்கும்.